கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனுடைய பெயர் பண்டிதர் ராமாபாய். இவருடைய காலம் 1858 முதல் 1922 முடிய. இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. முக்தி மிஷன், ஆதரவற்ற பெண்களின் அடைக்கல பட்டணம் இது. திக்கற்ற பெண்களின் உறைவிடம், தேவதாசிகளின் தெய்வீக நிலையம். இந்திய நாட்டின் வரலாற்றில் சுமார் 150 வருடங்களுக்கு முன் குழந்தை திருமணம் நடைமுறையில் இருந்தது. இளம் வயதில் கணவர் மரித்துவிட்டால் மனைவி தீயில் எரித்து கொல்லப்படும் துயர சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. தாழ்ந்த குல சாதியினர் என்று சொல்லப்பட்டவர்கள் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டனர். இந்நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆண்டவர் ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனையை தேர்ந்தெடுத்தார். அவர்தான் பண்டிதர் ராமாபாய். இளம் வயதிலேயே பல இன்னல்களை வாழ்வில் அனுபவித்திருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாது சமூக தீமைகளை வேருடன் அகற்ற தன்னை அர்ப்பணித்தார். பூனாவில் சாரதா சதன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒடுக்கப்பட்ட இந்திய விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். அப்பெண்களுக்கு கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்தார். தேவதாசி முறைகளை அகற்ற பாடுபட்டார். இதனால் பூசாரிகள் ராமாபாயின் விரோதிகளாக மாறினர். சமுதாய கொடுமைகளுக்கு எதிராக பல நூல்களை எழுதினார். வாழ்வில் சறுக்கி விழுந்த பெண்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்திய பெண் இவர். இந்தியாவிலேயே முதலாக பாலர் பள்ளியையும் ஆரம்பித்தார். கண்ணொளி இழந்தவர்களுக்கு பிரைலர் எழுத்து முறையை கற்றுக் கொடுத்தார். பண்டித ராமாபாய் ஜபத்தையே தனது சக்தி நிலையமாக கொண்டிருந்தார். மராட்டிய மொழியில் வேதாகமத்தை தந்து ஆயிரம் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். அடைக்கலமற்றோரின் அன்னையான ராமாபாய் இதே நாள் ஏப்ரல் 5 1922 நிலையான அடைக்கலத்தில் பிரவேசித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பில் மாபெரும் பணிகளை செய்ய ஆயத்தமா? பண்டித ராமாபாய் இவ்விதமாக சொல்லுகிறார்: என்னை பயன்படுத்தியவர் உன்னையும் பயன்படுத்த வல்லவர். பிரியமானவர்களே, இந்த பண்டித ராமாபாய் அவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது. ஆம், பெண்களினுடைய விடுதலைக்காக கடுமையான பணிகளை செய்து அதில் வெற்றியும் பெற்றவர் இவர். பெண்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் கொடுக்கப்படாத அந்த நாட்களில் இவர் எழும்பி பிரகாசித்திருக்கின்றார். இவருடைய ஆயுதம், இவருடைய பலன், இவருடைய சத்துவம் ஒன்றே ஒன்றுதான்: ஜபம். ஜபத்திலேயே தரித்திருந்து இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்து காட்டியிருக்கின்றார். ஆம், இவர் ஆற்றிய பணிகள் இன்றும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவரால் இந்த நாளிலே நம் தேசத்தின் பெரும்பாலான பெண்கள் விடுதலை பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் இன்றும் பெண்களுடைய அடிமைத்தனம் என்பது இன்னும் நம் தேசங்களில் ஆங்காங்கே தலை தூக்கி கொண்டிருக்கின்றது. இவைகள் இன்னும் சீர்படுத்தப்பட வேண்டும், செவ்வைப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனுக்கும், எல்லா மனுஷிக்கும் முழுமையான சுதந்திரத்தை, விடுதலையை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அடிமைத்தனம் என்கின்ற இந்த வார்த்தை, அதனுடைய செயல்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, அது சத்துருவானுடைய சதித்திட்டம். ஆகவே பெண் விடுதலை முழுமை அடைய வேண்டும். பெண்கள் இன்று தங்களுடைய அடிப்படை உரிமை என்கின்ற பெயரிலே பல நேரங்களிலே பல போராட்டங்களை மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே இன்னும்
பலவிதமான உலக பிரகாரமான யுக்திகளை கையாளுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். ஜெபம்தான். ஜெபத்தினால்தான் இந்த பண்டிதர் ராமாபாய் அவர்கள் இவ்வளவு பெரிய விடுதலை போராட்டத்தை செவ்வையேனு செய்து முடித்திருக்கின்றார். ஆகவே பெண்களாகிய நீங்கள் ஊக்கமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துவிட்டு அதற்கான பிரதிபலனை நீங்கள் வெளிப்படையாக எதிர்பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்கச் செய்வார். ஜெபிக்காமல் மாம்ச பிரகாரமாக நீங்கள் விடுதலையை தேடினால் அந்த விடுதலை உங்களுக்கு கிடைப்பது சாத்தியம் அல்ல. அன்று பெண்கள் முழுமையான ஆடைகளை அணிவதற்கு அநேக தடைகள் இருந்தது. அவர்கள் தங்களை முழுமையாக மறைத்து கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதை அன்று உடைத்து எரிந்திருக்கிறார்கள், தகர்த்திருக்கிறார்கள். பெண்களும் தங்களை முழுமையாக ஆடை அணிந்து பாதுகாத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். இதற்காக அநேகர் போராடியிருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த சுதந்திரத்தை அநேக பெண்கள் அவர்களாகவே அந்த சுதந்திரத்தை இழக்கிறார்கள். ஆம், போராடி தன் மானத்தை மறைத்துக் கொள்வதற்காக பெற்ற அந்த உரிமையை இன்று தானாகவே முழுமையான ஆடைகளை அணியாமல் வாழ்வதுதான் விடுதலை என்று தவறான எண்ணம் கொள்கிறார்கள். இதுவும் எங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எது உண்மையான சுதந்திரம் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும். வேதம் ஆண்களுக்கானாலும் சரி, பெண்களுக்கானாலும் சரி, கண்ணியமான உடைகளை, பரிசுத்தமான உடைகளை தான் அனுமதிக்கின்றது. இதில் எவரும் விதிவிலக்கல்ல. ஆகவே முழுமையான ஆடை அணிதலே முழுமையான சுதந்திரம். இதை நாம் யாவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதை தவிர்த்து அநேக அடிப்படை உரிமைகள் பெண்களுக்கு மறுக்கப்படுவதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி அதற்கு எதிராக செயல்படும் போது, அதற்கு எதிராக போராடும் பொழுது கர்த்தர் பெரும் வெற்றியை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமம் 20:21, நீதிமொழிகள் 15, எபேசியர் 1:2 இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.